இந்த தடவை கோட்டையில் ஓட்டை. வேறு ஏன்டா கட்சியில் வச்சுருக்கேன்னு நினைப்பாங்க. ஐயா வாத்தியார் எம்ஜிஆர் பாடுவாங்கல்ல, அண்ணனின் தம்பி தேர்தல் அறிக்கை வந்துடும். இதுக்கு முன்னாடி நீட்லாம் வந்து ஒழிப்பெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. கடைசியில் ஒன்றும் இந்த 4 சோத்துக்குள்ளே தான் போயிடும்னு நினச்சோம். என் மனசில் உள்ள பாரம்லாம் தீர்ந்து போச்சு. இப்போ அவர் காதில் கேட்டு ஊர் பூரா சொல்லுங்கிறாரு. இதுதான்க்கா தெரியாது. ஆடு மாடெல்லாம் அழைச்சி வைப்பாங்கல்ல, அந்த பட்டி, அது பேர் பட்டி. நியூஸ் பிளஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைந்திருப்பவர் வந்து மூத்த செய்தியாளர் முத்தலிப்பு அவர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம். ஓகே, இப்போ வந்து நம்ம சூழல் வந்து தேர்தல் களத்தில் தான் நம்ம இருக்கோம். அதை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ டிஎம்கேயோட தேர்தல் வேட்பாளர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் 164 இடங்களில் 60 புதுமுகங்கள் இருக்காங்க. அதில் 20 பெண்கள் இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்காக 20 பெண்கள், அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? புதுமுகங்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த அமைச்சர்கள் பசங்க. இப்போ அண்ணா நகர் கார்த்தி வில்லிவாக்கத்தில் நிற்கிறாரு. ஓகே, அவர் பார்த்தா புதுமுகமாக தான் இருக்கும். நமக்கெல்லாம் ஒரு பழைய முகம். இந்த மாதிரி வந்தது தான் பெரும்பாலும். கட்சியில் கீழே வேலை செஞ்சவங்களுக்கு அவர்களுடைய இதை வச்சு சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இளைஞரணியில் இருக்கிற கொஞ்சம் பேருக்கு உதயநிதி பார்ட்டியில் சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து தான் புதுமுகம். அதில் இந்த தமிழன் பிரசன்னா இவங்களாம் ரொம்ப வருஷமாக கட்சியில் இருக்கிறாங்க. அதனால் புதுமுகம் பழைய முகம் அதெல்லாம் வந்து இது இல்லை. பெரிய மாற்றம் அந்த வேட்பாளர் இதிலலாம் இல்லை. எல்லாமே துரைமுருகனுக்கெலாம் கொடுக்கவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா அவர் கொடுத்துருக்காங்க. கொடுக்காத ஆள் 2 பேர் தான். காந்தி அவர் பதிலாக அவர் பையன். இதை நீங்கள் புதுமுகம்னுவீங்களா? இல்லை. அதே மாதிரி ஆல்ரெடி இல்லாதவங்க புதுசாக வந்திருக்கிறதுனால அது புது கீழே இருந்து வந்திருக்காங்க. புதுசாக ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது புதுமுகம். இப்போ பொன்முடி பையனுக்கு கொடுத்துருக்காங்க. பொன்முடி கொடுக்கல, அது போல் பையனுக்கு கொடுத்துருக்காங்க. சில இடங்களில் அப்பா பையனுக்கே கொடுத்துருக்காங்க. இது இவர் நம்ம ஐபெரியசாமி அவர் பையன் செந்தில். அதனால் இது புதுமுகம் பழைய முகம்லாம் கிடையாது. ஓகே, அப்படியே இருக்கிறது. அப்படியே இப்போ சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிறது. இப்போ சுட்டரசு அவர் என்ன புதுமுகமா? அவர் இதில் இருக்கிறவர். அப்படியே 20 பெண்கள் பெண்கள் பெருவாக வரதானே செய்வாங்க. அதுலேயே 17 பெண்கள் இருக்காங்க ஏடிஎம்கே இதுலேயே. இப்போ சென்னையில் அறிவிக்கும் போது 2 பெண்கள் எக்ஸ்ட்ரா சேருவாங்க. இல்லை, அது எப்படி கேட்குறேன்னா பெண்கள் வச்சு ஏதாவது அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா அந்த மாதிரி கேட்குறேன். பிகாஸ் பெண்கள் ஓட்டு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஏதாவது அப்படின்னா சீமான் மாதிரி பாதி கொடுத்துருந்தாருன்னா பாராட்டலாம். இது 10% கூட இல்லையே. ஆமாம், 20 ரொம்ப கம்மி. ஓகே, 23 பேர் கொடுத்தா தான் 10%. 8% கூட இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு மேட்டர் கிடையாது. ஓகே, சென்னை வந்து திமுகவுடைய கோட்டை அப்படி தான் சொல்லப்படுது. ஸோ அதில் வந்து நிறைய வேட்பாளர்கள் இருக்காங்க. புதிய சூழல்கள் நிறைய மாறிட்டுருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சென்னை திமுகவின் கோட்டை. அந்த கோட்டையில் ஓட்டை போட போகிறது விஜய். ஆனால் அவர் ஓட்டை போட்டு மட்டும் தான் கொடுப்பாரு. அந்த ஓட்டைக்குள்ளே போக போகிறது அதிமுகவாக இருக்கும். அதனால் விஜய் பிரிக்கிற வாக்குகள் இந்த முறை அதிமுகவுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. போன தடவை டி நகரில் குறைந்த இதில் தோற்று போனாங்க. அந்த ஜெய அன்பனுடைய தம்பி கருணாநிதி அதிகமாக உழைத்து மக்கள் பாராட்டும் வண்ணம், அங்கே இருக்கிற வியாபாரிகள் எல்லோரும் பாராட்டும் வண்ணம் இருந்ததுனால அவரை மாற்றிட்டு அன்பழகம் பையனை போட்டிருக்காங்க. அங்கே நீங்கள் வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. விருகம்பாக்கம் அதுலேயும் வந்து பிரபாகர் ராஜான்றவர் கட்சிக்காக அப்படி உழைச்சி கட்சி ஆஃபீஸ் பக்கமே அவர் வரல. அவர் மேலே சில அலிகேஷன்லாம் இருந்தது. அவர் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த இடத்துல அதிமுகவுக்கு அங்கே விருகையில் பத்ரியா யாரோ ஒருத்தர் இருக்கார். இவர் டிரைவர் பையனா? ஆமாம், அவருக்கு வந்து அங்கே எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க. அங்கே கொஞ்சம் இது இருக்குது, வெயிட்டாக இருக்குது தாவேக்கா. அந்த பிரிக்கிற வாக்குகள் இவங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குது. வில்லிவாக்கம் 2 பேர் மோதுறாங்க, ஆதவ அர்ஜுனா அண்டு கார்த்தி. அங்கே அவங்களுக்குள்ளே தான் போட்டி இருக்கும். அதில் யாராவது ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாது, ஆதவ அர்ஜுனா கூட ஜெயிக்கலாம். பெரம்பூர் விஜய், உங்கள் விஜய். அதனால் எதிர்த்து நிற்கிறது பாமக. பாமக அதெல்லாம் பெரும்பாலும் கிடையாது. ஆல்டி சேகர் ஏற்கனவே தொகுதியில் ரொம்ப நல்ல பேர், வேறு லெவலில் ஒரு வந்தாருன்னா அந்த எந்த பாட்டெலாம் பாடுவாங்க.
என்ன பாட்டு, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டர், அந்த மாதிரி பாடுவாங்க அவர் வரும்போது. அவருக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்து அந்த மாதிரி ரொம்ப இருக்கிறாங்க. மயிலாப்பூரில் ஒருத்தருக்கிறாரு, அவர் வந்தாலும் அப்படி தான், எஜமான் காலடி மண் எடுத்துன்னு அவரும் அப்படி தான் நினச்சினுக்கிறாரு. இப்போ அவர் அங்கே போட்டுக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி பழைய ஆட்கள் இவங்களாம் தேவையில்லை, இவங்க போட்டால் ஜெயிச்சிருவோம் எதிர்கட்சி, அந்த மாதிரி நினைக்கிற ஆள்லாம் இவங்க போட்டுக்கிறாங்க. அதனால் மயிலாப்பூர் தமிழிசைக்கு பிரகாசமாக இருக்குது. எபினேசர்னு ஒருத்தர் மழை காலத்தில் தொகுதி மக்களோட சண்டை போட்டவர், ரொம்ப நல்ல பேர் தொகுதியில் அவருக்கு. இப்போ வந்து அவரே மறுபடியும் போட்டுக்கிறாங்க. அங்கே ராஜேஷ்னு ஏடிஎம்கே இது இருக்கார், அவருக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் அதிகம் பிரகாசமாக இருக்குது. துறைமுகத்தில் சேகர் பாபு நிற்கிறாரு, அங்கேயும் தாவேகா அதிகமான வாக்குகளை வச்சுருக்காங்க. துறைமுகத்தில் எந்த வேட்பாளர் போடுறாங்கன்றதை பொறுத்து அதிமுக போடுதுன்றதை பொறுத்து தான் அதை முடிவு பண்ண முடியும். கொளத்தூரில் திமுகவில் சண்டை போட்டு கஷ்டப்பட்டு போராடி ஸ்டாலின் சீட்டு வாங்கியிருக்காரு. அதனால் அந்த கஷ்டத்துக்கு அவருக்கு அங்கே சீட்டு அவர் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை அங்கே இருக்கிற தாவேகா வாக்காளர்கள் முடிவு பண்ணுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி சண்டை போட்டு கஷ்டப்பட்டு போராடி சீட்டு வாங்கியிருக்காரு. யார்? சின்னவர், 1000 இது நம்ம திருவள்ளின் சேப்பாத்தில். சின்னவருக்கும் அங்கே தாவேக்காவில் ஒரு வழக்கறிஞர் பையன் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல, அவருக்கு தொகுதி கொடுத்தா டஃப் கொடுப்பார். அவர் பிரிக்கிற வாக்குகள் சின்னவருக்கு சிக்கலாக போய் முடியும். ஆதிராஜாராம அங்கே போடுற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. அப்படி போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா மீனவர்கள் இதெல்லாம் பெரும்பாலும் இருக்குது, மாட்டாங்குப்பம் அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு டஃப்பாக போகும். இவர்கள் யாரை போகிறாங்கன்னு தெரியல. வேறங்க டி நகர் சொல்லிட்டோம். வேளச்சேரி காங்கிரஸுக்கே மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அங்கே ஏற்கனவே ஹசன் மௌலான ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. அவர் மழை காலத்துலலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு மக்களே நீங்கள் ஐயா வீட்டுக்கு போங்க ஐயா, நாங்கள் பார்த்துக்குறோம் ஐயா, நீங்கள் ஐயா கண்ணீர் வரத்தையா போங்க அப்படின்ற அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணார். அதனால் அவருக்கே கொடுக்குறாங்கன்னு தெரியல. அங்கேயும் வெற்றி உறுதின்ற மாதிரி அசோக்கு ஏடிஎம்கே வேட்பாளர் வெற்றி உறுதின்ற மாதிரி போகுது. இதுக்கும் அரவிந்த் ரமேஷ்னு கொடுத்துருக்காங்க, சோழிங்கநல்லூர் பழைய இது. இந்த மாதிரி சென்னையில் வேறு ஏதாவது தொகுதி விட்டேன்னா எழும்பூர் தமிழன் பிரச்சனான்னு அவர் சிரிக்காமல் ஓட்டு கேட்க சொல்லணும். சிரிச்சிட்டாருன்னா சிக்கலாகிடும், திமுக ஜெயிச்சிடும். அதனால் சிரிக்காமல் ஓட்டு கேட்கணும். அங்கேயும் யார் எதிர்த்து நிற்கிறாங்கன்னா எப்போவுமே எழும்பூர் திமுக கோட்டை. ஆனால் பேசிக்காக இருக்கிற பட்டியலின மக்கள் இந்த வாக்குகள் தான் அதிகம். அதில் தாவேகா கை வச்சாங்கன்னா இன்னொன்று எழும்பூரில் இஸ்லாமியர்கள் ஜாஸ்தி, அதுவும் திமுக தான் விழும். இந்த தடவை விஜய் நிற்கிறதுனால இளம் இஸ்லாமியர்கள் வந்து வீட்டுக்காரங்க சொன்னாலும் சரி, அப்பா அம்மா சொன்னாலும் சரி, விஜய்க்கு தான் போடுவோன்னு ஒரு முடியல. அதனால் அங்கேயும் முடிவு எப்படி வரும்னு தெரியாது. வேறு அங்கே எழும்பூர் எல்லாம் முடிச்சு திருவிகா நகர் பொற்கொடி ஆரம்பிச்சிட்டாங்க நிற்கிறாங்க. அங்கே வந்து இவர் வேணும் ஒருத்தர் இருந்தார், அவரும் வழக்கம் போல் ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சுட்டான்னு அவர் ஓய்வு கொடுத்துட்டு ரவிச்சந்திரன் ஒருத்தரை போட்டுக்கிறாங்க. புதுமுகம் ரவிச்சந்திரன் யாருன்னு தெரில, யாரோ புதுமுகம். அப்போ அவர் பொற்கொடி ஆம்ஸ்டாங்கிட்டலாம் அவரெல்லாம் நிற்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க மேலே ஒரு மரியாதை இருக்குது. ஒரு எல்லா மக்களுக்கும் ஒரு நம்ம வீட்டு பொண்ணியா அந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணிட்டாங்களான்ற ஒரு இது இருக்குது. அதனால் அவங்களுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. வேறு என்ன தொகுதி இது எல்லாம் சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட சென்னைக்குள்ளே. இந்த தடவை கோட்டையில் ஓட்டை இதுதான். ஓகே, கயல்விழி செல்வராஜ், மனோ தங்கராஜ், அப்புறம் காந்தி அவர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த இந்த டைம் அவங்களுக்குலாம் வந்து இந்த டைம் வந்து அந்த சீட் எதுவும் கொடுக்கல. அதுக்கான ரீசன்ஸ் ஏதாவது இருக்கு? மனோ தங்கராஜ் வந்து டே ஒன்லேருந்து அவர் பிரச்சனை. வேறு ஏன்டா கட்சியில் வச்சுருக்கான்னு நினைப்பாங்க. இல்லை ஒரு அவர் நிற்கணும்ல முதல்ல. மனோ தங்கராஜ்னால ஏகப்பட்ட கெட்ட பேருங்க. மெயினாக கன்னியாகுமரி போனீங்கன்னா அந்த கனிம வர கொள்ளை அது கடுமையான, இப்போ கூட மாட்டினார அந்த பேச்சிலெல்லாம் அவர் மாட்டின்னு பதில் சொல்ல முடியாமல் கெட்ட வார்த்தையில் திட்டி அது வைரல் ஆகி அவருக்கு அதெல்லாம் ரொம்ப விஷயம். அடிக்கடி வைரல் ஆகிறதுலாம் இருக்குது. ஆவினை அவர் கையில் கொடுத்தாங்க. அந்த ஆவினையை ஒன்றும் பண்ண முடியாமல் கீழே கொண்டு போயிட்டார். கனிமொழி ஆதரவாளர்ன்றதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. தன்னை ஒரு நாத்திகவாதின்னு சொல்லிக்குவார். ஆனால் கிறிஸ்துவ எதுக்கு பணம் மட்டும் இப்படி நிற்பார். அங்கே மட்டும் நாத்திகத்தை தேட மாட்டார், இந்துக்களை கிண்டல் அடிப்பார். கன்னியாகுமரி பொதுவாகவே தேசிய கட்சிகள் அங்கே போய்ட்டு இந்த வேலைலாம் பண்ணுறது. இப்போ கூட ஏதோ 2-3 வீடியோலாம் வைரல் ஆச்சு அவரை பற்றி. அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, போராடலாம் உரண்டை எடுத்துகிட்டு வந்தால்
ஓகே. அதனால் அவங்களாம் பார்த்துன்னு இருந்தாங்க போல், தட்டி ஓகே, விட்டாங்க. மனோ தங்கராஜ் சொல்றீங்க. ஓகே, கயல்விழி செல்வராஜ் மேடம். அவங்க யாருன்னே தெரியாது. நீங்கள் போய் திமுக யார்கிட்ட காமிங்க இவங்க யாருன்னு. ஓகே. இத்தனைக்கும் அமைச்சராக இருந்தாங்க. ஆமா. எப்போ பின்னாடி நின்று இருப்பாங்க. அதான் திமுகவுடைய தலையெழுத்து. ஆதி திராவிடர்னா ஆதி திராவிட நலத்துறை தான் பார்க்கணுன்ற மாதிரிலாம். அந்த அம்மா ஒன்றுமே கிடையாது. மூணாவது யார் சொன்னீங்க? காந்தி. காந்தி கடுமையாக உழைச்சிட்டாருங்க. அந்த நெசவாளர்கள் இலவச வேட்டி செலவெல்லாம் அவருடைய உழைப்பு வந்து அந்த நெசவாளர்கள்லாம் என்ன பாட்டு சொல்லலாம், இங்கே ஐயா வாத்தியார் ஐயா எம்ஜிஆர் பாடுவாங்கல்ல, அண்ணனின் தம்பி நெசவாளர் தோழன்னு பாடினாங்க. ஆனால் அதுக்கு ஃபுல்லாக வேட்டு வச்சது யாருன்னா அவர் புள்ள தான். ஓகே. இப்போ என்னமோ சொல்கிறீங்க காந்திக்கு சீட்டு இல்லைன்னு, அவர் பிள்ளைய கொடுத்துக்கிறாங்கல்ல. அப்புறம் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஓகே. இப்போது டிஎம்கே வந்து ஏன் இன்ன வரைக்கும் தேர்தல் அறிக்கை வந்து வெளியிடல? நாங்கள் உள்ளதாங்க நினைக்கிறோம். எது சொன்னாலும் ஜனங்க நம்ப மாட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது சார்? அதுக்காக கொடுக்காமலே இருக்க முடியுங்களா? எதை நம்பி நாங்கள் ஓட்டு போட முடியும்? கொடுத்துருவாங்க. கஷ்டப்பட்டுனுக்குறோம், அதுக்கு தான் கஷ்டப்பட்டுனுக்குறோம். எது போனாலும் அந்த ஒரு திருவிழாட்ட சொல்லுவானே, இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் மட்டும் பண்ணீங்கன்னா அது என்ன யூஸ்? திருவிழாவில் ஒரு வசனம் வரும். நாகேஷ் போய் ஐயா 1000 பொண்ணா, ஐயோ எனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு வாப்பில். அப்போ திடீர்னு சிவாஜி வருவார். நான் அந்த பாட்டை அந்த பரிசு உனக்கு கிடைப்பதற்கு நான் பாட்டு எழுதி தரட்டுமா அப்படின்வாரு. அது நீயா அப்படின்ட்டு சரி அந்த கேள்வியெல்லாம் கேட்பாப்புல. அப்புறம் பாட்டு எழுதி வாங்கி போவாப்புல. அங்கே வச்சு செஞ்சு விட்ருவா. அப்புறம் நக்கீரன் செஞ்சு விட்டோன்னே வந்து புலம்புவார் தெரியுமா, அவன் இல்லை எனக்கு இல்லை, முன்னையாவது எடுத்துகிட்டு போனால் கொஞ்சமாவது நம்புவான், இப்போ நீ எழுதிட்டு வந்தியா இல்லை மண்டபத்தில் அதான் எழுதி கொடுத்தான்னு கேட்பான். இப்படி புலம்பு விட்டானே அப்படின்னு. அந்த மாதிரி கதையாக போச்சு கனிமொழி கதை. எதை இப்போ ரெடி பண்ணாலும் இவங்களுடைய அந்த இதுலேயே தேர்தல் அறிக்கையில் ஒரு 15% நிறைவேற்றலை. இப்போ என்ன தேர்தல் அறிக்கை புதுசாக ரெடி பண்ண முடியும்? அப்போ எதுன்னு ஆச்சுன்னு கேட்பாங்க, இதுன்னு ஆச்சுன்னு கேட்பாங்க. ஓகே. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவங்களுக்கு அதே மீறி ஏதோ தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம். அப்போ நாங்கள் கண்மூடித்தனமாக ஓட்டு போடணுமா? கண்மூடித்தனமாக போடுங்க, இல்லை விழிப்படைந்து போடுங்க. இதுதான் பண்ண போகிறோன்னு சொன்னால் தானே சார் அதை பண்ண முடியும். அது பண்ண இல்லை அது தேர்தல் அறிக்கை வந்துடும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நீட்லாம் வந்து ஒழிப்பெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. கடைசியில் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணுவோம், அதுதான் எங்களோட மந்திரம் அப்படின்ட்டு போய் சீக்ரெட்டு அப்படின்ட்டு. இதுதாங்க பிரச்சனை. இந்த மாதிரிலாம் ஊட்டிட்டு வந்துட்டாங்கல்ல. இப்போ புதுசாக உருட்டணும்னா என்ன உருட்டினாலும் இப்போ 3 சிலிண்டர் தரேன்னு என்ன அவர் சொன்னார். 5 சிலிண்டர் தரேன்னு சொன்னாங்க வச்சுக்கோங்க. சிலிண்டருக்கு 100 ரூபா தரேன்னு சொன்னி அதை கொடுத்தியான்னு கேட்பாங்க. கல்வி கடன் ரத்து பண்ணுவேன்னு சொல்ல முடியுமா? கல்வி கடன் ரத்து அவர் பண்ணார். இவங்க அறிவிச்சு வந்தாங்க, பண்ணவே இல்லையா? லேப்டாப் தருவோம், ஆமாம் 5 வருஷம் கழிச்சு 5ஆவது வருஷம் கொடுத்தீங்கன்னு வாங்க. அதனால் மகளிர் உரிமை தொகை இந்த தொகைன்னு உருட்டேன். இப்போ அதில் மேலே இவர் ஏறி போயிட்டு நான் 2500 தரேன் 2500 தரேன் அதை தரேன்னு உருட்டி இவர் அறிவிச்சிட்டாரு. ஃப்ரிட்ஜு 10,000 அது இதுன்னு. இப்போ அதை சொன்னால் அதுக்கு மேலே இவங்க எதாவது சொல்லணும். அதனால் உட்காந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. லீக் வேறு, கொஸ்டின் பேப்பரை லீக் ஆகிடுது. இவங்க என்னென்ன முடிவு பண்ணுறாங்களோ அதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. ஓகே, அது வேறு பிரச்சனை. ஓகே. என்ன சார் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் லீக்? ஆமாம் வேறுண்ணா, 2000 ரூபா தரேன், 1000 ரூபா 2000 ரூபா 2000 பூசல் இருக்கா என்ன? எல்லாம் இருக்கும். இல்லாமல் எப்படி இருக்கும்? இப்போ எங்களுக்குலாம் தகவல் எப்படி வருது? நாங்கள் போய் இந்த தொப்பி போட்டுன்னு முக்கா கோட்டு போட்டுக்கின்னு கண்ணாடி போட்டுக்கின்னு ரகசியமாக இப்போ உளவாளி வேலை பார்த்துட்டா வரோம். ஃபோன் பண்ணி சொல்லுவான், தலைவரை செம்ம காமெடி ஆயிடுச்சு தலைவரை, மயிலாப்பூர் போய் நிற்கிறாங்க, அந்த திட்டி விட்டார். கருணாநிதியெல்லாம் பயங்கரமாக திட்டி விட்டுருக்காப்புல தீநகர் எம்எல்ஏவை. அதெல்லாம் அந்த அவங்க ஆளுங்க சந்தோஷப்பட்டு எங்கே போய் சொல்லுவான்? பள்ளந்தோண்டியா சொல்லுவான்? நம்மள மாதிரி ஆள்கிட்ட தான் சொல்லுவான். ஏன்னா நம்ம 4 பேர்கிட்ட சொல்லும் போது ஸ்ப்ரெட் ஆகும், அவங்க சந்தோஷம். அப்பா கருணாநிதியை திட்டினது அந்த 4 சோத்துக்குள்ளே தான் போய்டும்னு நினச்சோம். என் மனசில் உள்ள பாரம்லாம் தீர்ந்து போச்சு. இப்போ அவர் காதில் கேட்டு ஊர் பூரான்னு சொல்லுங்கிறாரு. இதுதான் காரணம். ஓகே. செந்தில் பாலாஜிக்கு வந்து இதுக்கு முன்னாடி கரூரில் வந்து சீட் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் டைம். இப்போ வந்து சீட்டு கொடுத்தாங்களா, அவரை எடுத்துக்கினாரா? ஏதோ நடந்தது. இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு வந்து கோவை தெற்கு எடுத்துக்கிட்டாரு. அது எதனால சார் இந்த மாற்றம்? தோல்வி பயமா? பயம். ஏங்க கரூரின் ராஜா, கரூர்னால செந்தில் பாலாஜி. அவர் பேர் என்ன சொல்லுவாங்க? கரூர் செந்தில் பாலாஜி. ஆமா, அந்த ஆள் நிற்கிறாருங்க தைரியமா. விஜயபாஸ்கர் பேட்டாவா இந்த தடவை வா நிற்போம் நிற்கிறாரு. இவர் பயந்து போய் தெற்குக்கு ஓடியாராரு. ஏன் தெற்குக்கு ஓடியாராருன்னா மகேந்திரா அங்கே நல்லா அவருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அவர் இப்போ அங்கே திமுக தானே இருக்கார். அப்புறம் போன தடவை சீட்டு இவங்க வாங்கின இது கமல்ஹாசன்
வானதி இதெல்லாம் பிரித்து பார்த்தா டிஎம்கே கொஞ்சம் நல்லா இது வந்திருந்தது. இதெல்லாம் கணக்கு போட்டு வராரு. இந்த கமல்ஹாசன் இங்கே தானே இருக்கிறாரு. இதெல்லாம் கணக்கு போட்டு ஒரு சேஃப்டியாக அங்கே வந்து இன்னொன்று செந்தில் பாலாஜி ஸ்டைல் தெரியும்ல, பட்டி ஃபார்முலா. போன வாரம் வரைக்கும் அவர் கரூரில் நிற்க தான் முடிவு பண்ணியிருந்தார். என்னன்னு தெரில, இப்போ இங்கே வந்திருக்காரு. அதான் அங்கே போயிட்டு அந்த விஜயோட அந்த மாநாடு நடத்துகிற இடத்துல போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார், அழுகிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார். அவ்வளோ பண்ணியும் அந்த டைமில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்களா? அதான் சொல்கிறேன், போன வாரம் வரைக்குங்க பட்டி கட்டி வச்சுருந்தாருங்க. பட்டி தெரியும். பட்டினா மலையாளத்தில் என்ன தெரியுமா? தெரியும். அது மட்டும் தெரியும். நம்ம ஊரில் பட்டினா தெரியாது. ஆடு மாடெல்லாம் அழைச்சி வைப்பாங்கல்ல, அந்த பட்டி, அதுக்கு பேர் பட்டி. அந்த பட்டியை கொஞ்சம் பெருசாகிட்டாப்புல ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஆகிட்டு ஜனங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அங்கே உட்கார வச்சுருவாங்க. காலைல டிஃபனு, நடுவில் டீ, மத்தியானம் சாப்பாடு, நடுவில் லஸ்ஸி, மோர், டீ, ஸ்நாக்ஸு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட்டு நல்லா பிரியாணி கிரியாணி போட்டு படம் கிடம் ஓட்டி போகும்போது ஏதாவது இந்த மாதிரியே. மற்ற கட்சிக்காரங்கிறான்ல காலைல 7 மணிக்கே போயிட்டு இவ்வளோ பண்ணியும் ஏன் தோல்வி பயம்? எங்கே அங்கே தான் ஜெயிச்சாங்கல்ல. அது அப்போ ஓகே, இப்போ வந்து கோயம்புத்தூரில் இப்போ பண்ண விடல, பட்டி கட்டினதை இடித்து திறந்துட்டாங்களே. ஓகே, அதனால் இன்னொன்று இது பொது தேர்தல், ஏதோ ஒரு பயம் வந்துருக்குது. எடுத்து பார்த்துருப்பாரு சர்வே, ரொம்ப நல்லா பண்ணிட்டோம், நமக்கு இந்த தடவை கிடைக்காது அப்படின்னு. சரி, ஓகே ஓகே சார். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு சூழலோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.